வன்னியரசு அமைச்சர் ஏன் தொடர்ச்சியாக ஒரு பொய்யான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. தாவேகால போனதுக்கு அப்புறம் கொள்கை கம்ப்ளீட்டா இறக்கி வச்சுட்டு தான் தாவேகால போனாங்க. ஆக்சுவலா பிஹெச்டிக்கு பார்த்தோம்னா 4 வருஷம் வரைக்கும் பண்ணலாம். ஆனா அந்த பையன் என்ன சொல்லியிருக்கா, நான் 3 வருஷத்துலயே முடிச்சுட்டு வந்துடுறேன், செலவு அதிகமாகும், அதனால 3 வருஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 36 lakhs per annum for a period of 3 years போட்டிருக்காங்க. அவர் எலிஜிபிள்னு சொல்லி அனுப்பிச்ச அந்த அமௌண்ட்டை தான் அந்த பையன் கேட்கிறாரே தவிர்த்து இது புதுசா எக்ஸ்ட்ரா காசோ இல்ல கவர்மெண்ட் வந்து காசு பறிக்கிறதுக்காக எல்லாம் அந்த மாணவருக்கு பண்ணவே கிடையாது. அவர் எலிஜிபிளா அவருக்கு சாங்ஷன் பண்ணப்பட்ட அமௌண்ட்டை கூட நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னா எதுக்கு 131 கோடி நீங்க வந்து பட்ஜெட்ல வந்து எதுக்கு அலோகேட் பண்ணீங்க? மலேசியாவுக்கு தானே படிக்க போனா, நீ சான் பிரான்சிஸ்கோவுக்கு போய் தான் இது பண்ணுவியா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோன்ற உறுதியை தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுத்துருச்சு. அந்த மாணவரோட கைடு ஒரு சீனியர் ப்ரொஃபசர் அவங்களோட பர்சனல் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்த குவெரியா இருந்தாலும் எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு மெயில் போகல. அப்ப ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? அப்ப ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் மேல நம்பிக்கை எப்படி வரும்? தாவேகா அரசாங்கத்தோட குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்காலர்ஷிப் நடக்கக்கூடாது. அதை எப்படி இந்த மாதிரி அந்த கிரெடிபிலிட்டியை வந்து கேள்விக்கு உள்ளாக்கி எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸும் இந்த ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? வெல்கம் டு ஆண்டர்கான். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் மருத்துவர் யாழினி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். மலேசியாவில் உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பிற்காக போன மாணவர் விவகாரம் தொடர்ந்து பேசுபொருளாகி இருக்கு. இன்னைக்கும் சட்டப்பேரவையில் அமைச்சர் வன்னியரசு பேசும்போது அந்த மாணவர் வந்து உண்மைக்கு மாறான தகவலை பரப்பி வருகிறார், அரசியல் உள்நோக்கத்தோடு பரப்பி வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி மாணவரை தமிழ்நாடு அரசு திட்டத்தினுடைய பயனாளியை வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றும் வகையில் பேசியிருக்காங்க. நாங்களாம் எல்லா காசு ஒதுக்கிட்டோம், திமுக கவர்மெண்ட்லேயே காசெல்லாம் கொடுத்தாச்சு, அவர் கூடுதலாக காசு கேட்கறதுக்காக பணத்தாசை பிடித்து இப்படி செய்யறாங்கன்றதான் அவங்க வந்து வெவ்வேறு வார்த்தைகள்ல சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? பாவமா இருக்கு. அந்த மாணவர் வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பாரு. ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஆனா தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்களேன், ஒவ்வொரு போராட்டமா இருக்கட்டும், அது நீட்டா இருக்கட்டும், ஏன் இன்னைக்கு அசம்பிளில பேசின சிவகாசியில வந்து அந்த ஃபயர் ஒர்க்ஸ் ஃபேக்டரியில வேலை பாக்குறவங்க அவங்களோட போராட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொச்சப்படுத்துற விதையில பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அது அமைச்சர் ராஜ்மோகனா இருக்கட்டும், அமைச்சர் கீர்த்தனாவா இருக்கட்டும், எல்லா போராட்டங்களையும் வந்து பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட் சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்படி சொல்லிட்டா அவங்களோட ஃபாலோவர்ஸ் நம்ப வச்சிடலாம் இல்லையா? அதுக்காகவே இந்த மாதிரியான வார்த்தை சொல்லியிருக்காங்க. வன்னியரசு அமைச்சர் ஏன் தொடர்ச்சியாக ஒரு பொய்யான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நேத்து சோசியல் மீடியால வந்து ஒரு லெட்டரை வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்பயுமே அவர் என்ன சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த மாணவர் வந்து எந்த விதமான பில்ஸோ ரெசிப்ட்ஸுமே வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னு. அதே பொய்யே இன்னைக்கு போய் அசம்பிளிலையும் பேசுறாங்க. ஆனா அந்த மாணவர் தெளிவா எவிடன்ஸ் கொடுத்துட்டாரு. ஏப்ரல் 21 வந்து அவர் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ், ரெசிப்ட்ஸ், பில்ஸ் எல்லாத்தையுமே மெயில் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணியும் ஏன் இந்த பொய்ய வன்னியரசு அமைச்சர் வந்து திருப்பி சொல்றாருன்றது தெரியல. அந்த மாணவரை போய் ஒரு தமிழ்நாட்டுல உஸ்லம்பட்டின்னு நினைக்கிற அந்த பையன் உஸ்லம்பட்டியில இருந்து ஒரு தலித் மாணவர் மலேசியால போய் முக்கியமான நியூரோ சயின்ஸுக்கான ஒரு ரிசர்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டு மக்கள் பெருமைப்படும். அந்த ஒரு பையன் நல்லா படிச்சு வரணும்னா அதுக்கு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம வந்து நிறைய வாட்டி அமெண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்கம் லெவல் வந்து 3 lakhs இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாங்க. சரி, அப்ப இன்கம் லெவல் வந்து 8 lakhs மாத்துவோம், அப்ப இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இதுல வந்து பயன்படுவாங்கன்ட்டு நம்ம டிஎம்கே ஆட்சியில வந்து இன்கம் சீலிங் வந்து 8 lakhs மாத்துறோம். அப்படி எல்லா மாணவர்களும் பயன்படணும், எப்படியாவது மாணவர்களை வந்து அவங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்ட நகருக்கு எடுத்துட்டு போகணும்னு செயல்பட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. ஆனா இப்ப பாருங்க, எலிஜிபிளா இன்ஃபேக்ட் அந்த மாணவருக்கு போன கவர்மெண்ட்ல ஒரு சாங்ஷன் லெட்டர், ஒரு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணா சாங்ஷன் லெட்டர் கொடுப்பாங்கல்ல, அந்த சாங்ஷன் லெட்டர்லயே கிளியரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பிஹெச்டிக்கு பார்த்தோம்னா 4 வருஷம் வரைக்கும் பண்ணலாம். ஆனா அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான், நான் 3 வருஷத்துலயே முடிச்சுட்டு வந்துடுறேன், செலவு அதிகமாகும், அதனால 3 வருஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்காலர்ஷிப் சாங்ஷன் லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா 36 lakhs per annum for a period of 3 years போட்டிருக்காங்க.
அவர் எலிஜிபிள்னு சொல்லி அனுப்பிச்ச அந்த அமௌண்ட்டை தான் அந்த பையன் கேட்கிறாரே தவிர்த்து இது புதுசா எக்ஸ்ட்ரா காசோ இல்ல கவர்மெண்ட் வந்து காசு பறிக்கிறதுக்காக எல்லாம் அந்த மாணவருக்கு பண்ணவே கிடையாது. இல்ல இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எழுதுறதெல்லாம் வந்து நீ வந்து திங்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் கவர்மெண்ட் காசு கொடுக்கணுமா, நீ ரூம் ரெண்டெல்லாம் கவர்மெண்ட் காசு கொடுக்கணுமா, நீ பல்லு விளக்குறதுக்கெல்லாம் கவர்மெண்ட் காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு 36 லட்சம் கொடுத்துருக்கு உனக்கு கவர்மெண்ட், ஒரு வருஷத்துல 36 லட்சத்தை அள்ளி கொடுத்துருக்கு, அது உனக்கு பத்தாதா, அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணி தொடர்ந்து பலரும் எழுதுறத பார்க்க முடியுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே அவ்வளவு செலவு ஆகுமா, இல்ல இதை விட அதிகமாவோ குறைவாவோ ஆகுமா? ஆக்சுவலா இது வந்து ரொம்ப மினிமலான செலவுன்னு தான் சொல்லணும் தோழர். ஏன்னா அவர் பண்ணக்கூடிய ரிசர்ச்ன்றது ரொம்ப ஒரு நியூஆன்ஸ்டான ரிசர்ச்னு சொல்லலாம். நீங்க சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய கேள்விகளை வந்து இது கேள்வின்னு சொல்ல முடியாது, கொச்சப்படுத்துற விதத்துல நிறைய வாதங்களை வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாணவர் வந்து சும்மா நீங்களும் நானும் சும்மா கையில கிறுக்கி ஒரு அந்த மாதிரி கையில கிறுக்கி அவர் வந்து அந்த இவ்வளவு எனக்கு செலவாகுதுன்னு சொல்லல. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்க்கு போறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து அந்த மாணவர்களுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத வந்து ஒரு லெட்டர், என்டார்ஸ்மெண்ட் லெட்டர்ன்ற லெட்டரை வந்து யூனிவர்சிட்டி வழியா டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. அப்படி இந்த மாணவருக்கு யூனிவர்சிட்டி வழியா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. மாணவரா சொன்ன காசு கிடையாது, அந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ் பண்ண இவ்வளவு செலவாகும்னு என்டார்ஸ் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அப்புறமுமே கூட இவங்க என்ன பில்ஸ் கேக்குறாங்க அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியல. நம்ம ஜியோ எடுத்து பார்க்கணும். அந்த ஜியோலயுமே வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி பில் வந்து சப்மிட் பண்ணணும்ன்ற ஒரு டிமாண்ட்லாம் இல்லை. ஆனா அந்த மாணவருக்கு அந்த ஸ்பான்சர் அந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்த அந்த லெட்டர் இருக்கும் இல்லையா, அதுல வந்து ரிசிப்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிசிப்ட்ஸையும் அந்த மாணவர் கொடுத்துட்டார். அந்த மாணவர் பண்ற அந்த ரிசர்ச்ன்றது வந்து ஆரம்பிச்சுட்டு நடுவுல விட்டுறலாம் முடியாது, அது கண்டினியூஸா ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த செல் லைன்ஸ் பார்த்தோம்னா அதுவே லட்சக்கணக்கில் இருக்கும். அது பல ரீஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணும். ஒவ்வொரு ரீஏஜென்ட்டும் மினிமமா 20,000 to 30,000 மினிமம் இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாம அதுக்கான லேப் எக்விப்மெண்ட்ஸ் இருக்கும், டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கான எக்விப்மெண்ட்ஸ் வேணும், அதுக்கான ரீஏஜென்ட்ஸ் வேணும், கன்சியூமபிள்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போகும். ரிசர்ச்னா என்னன்ற அடிப்படை கூட தெரியாம அந்த மாணவரை பார்த்து இவ்வளவு செலவாகுமான்னு இவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அது தாவேக்காவோட எம்எல்ஏஸ்ல இருந்து வரலாமே. இவங்க படிச்ச மாதிரி ஒரு அக்ரெடிஷன் இல்லாத காலேஜஸ்லயும் யூனிவர்சிட்டிஸ்லயும் அந்த பையன் படிக்கல. இந்த ஸ்காலர்ஷிப் யார் அவைல் பண்ணலாம்னா இந்த QS 1000 அப்படின்ற ஒரு ரேங்கிங், QS ரேங்கிங் இருக்கு, அதுல டாப் 1000ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ்லயும் காலேஜஸ்ல மட்டும்தான் அட்மிஷன் கிடைச்ச மாணவர்களுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். நம்ம எம்எல்ஏஸோட அஃபிடவிட்ல நீங்க பாத்திருப்பீங்க, அட்ரஸே இல்லாத காலேஜஸ்ல படிச்சிருப்பாங்க, அட்ரஸே இல்லாத யூனிவர்சிட்டிஸ்ல படிச்சிருப்பாங்க. அவங்கள மாதிரி நினைச்சிட்டு தான் இந்த பேச்செல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க. இங்கிருந்து ஒரு ஆனுவல் இன்கம் 8 லட்சம் தான், 8 லட்சத்துக்கு கீழே தான் அந்த மாணவரோட பெற்றோர்களுக்கு வந்து ஆனுவல் இன்கம் 8 லட்சம் மட்டும்தான். அவங்களுக்கு படிக்கிறதுக்கான காசு கொடுக்கறதுக்கு கேள்வி கேட்கறாங்க. ஆனா எம்எல்ஏஸ்க்கு கார் கொடுக்கறதுக்கு வந்து கேள்வி கேட்கல. கார் மட்டும் கிடையாது, அதுக்கு மெயின்டெனன்ஸ் அலவன்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆனா இந்த எம்எல்ஏஸ் எல்லார்ட்டையும் ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட மேக்ஸிமம் 80% மேல எல்லா எம்எல்ஏஸ்டையும் கார்ஸ் இருக்கு. சில எம்எல்ஏஸ் கிட்ட எல்லாம் 10 கார் கிட்ட, விஜயை விட அதிகமா கார்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சில எம்எல்ஏஸ். அவங்களுக்கு எல்லாம் வந்து கார் கொடுக்கறப்ப கேள்வி கேட்காது. ஒரு மாணவர் படிப்புக்காக அந்த மாணவர் பேசுறப்ப அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. காசு கொடுக்காதனால நான் வந்து மத்தவங்க கிட்ட காசு வாங்கி நான் இங்க கேட்டு பாரோ பண்றேன் அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது கூட உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? தமிழ்நாட்டுல இருந்து வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு இருக்காரு, அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்றப்ப கூட அவர் எலிஜிபிளா அவருக்கு சாங்ஷன் பண்ணப்பட்ட அமௌண்ட்டை கூட நீங்க ரிலீஸ் பண்ண மாட்டீங்கன்னா எதுக்கு 131 கோடி நீங்க வந்து இந்த பட்ஜெட்ல வந்து எதுக்கு அலோகேட் பண்ணீங்க? வன்னியரசு அவர்களும் சோசியல் மீடியால பேசுறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சாப்பாடுல இருந்து எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் காசுல போய் இவன் ஆள்றான் அப்படின்னு. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு உதாரணத்தை எடுத்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ரிசர்வேஷன், அது பிசி ரிசர்வேஷனா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், SC ST ரிசர்வேஷனா இருக்கட்டும், இந்த ரிசர்வேஷன்ல படிச்ச எல்லாரையுமே இப்படிதான் இந்த RSS கும்பலும் இந்த உயர் சாதியினர்களும் கொச்சப்படுத்திட்டே இருப்பாங்க. கோட்டால படிச்சவன் இவனுக்கு அறிவு கிடையாது, கோட்டால படிச்சவன் அந்த கவர்மெண்டோட ஹெல்ப்னால படிச்சவங்களை தவிர்த்து இவங்க எல்லாம் வந்து டாக்டர் ஆகுறதுக்கோ அட்வொகேட் ஆகுறதுக்கோ இன்ஜினியர் ஆகுறதுக்கோ தகுதியே இல்லைன்ற ஒரு பேச்சு வைப்பாங்க. அதே பேச்சு தான் இப்ப இவங்களும் பண்றாங்க. இங்க உட்காந்துட்டு இங்க வர்ச்சுவல் அபியூசர்ஸ், வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கவங்க பேசுறதுக்கு எவனுக்குமே வக்கு கிடையாது போய் ரிசர்ச் பண்றதுக்கு. ஆனா அப்படி ஒரு முஸ்லம்பட்டி போல ஒரு சின்ன ஊர்ல இருந்து மலேசியாவுக்கு போயிருக்கான் அந்த மாணவர் தான், அவனை பிடிச்சி இப்படி கொச்சப்படுத்துறாங்களே. இன்னொரு கேள்வி கேக்குறாங்க தோழர், நீ வந்து கான்ஃபரன்சஸ்க்கு போகணுமே அதுக்கெல்லாம் நாங்க காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அதுவும் எப்படி கேக்குறாங்கன்னா,
நீ என்ன மலேசியாவுக்கு தானே படிக்க போன, நீ சான் பிரான்சிஸ்கோவுக்கு போய் தான் இது பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கான்ஃபரன்ஸ்னா இவர் இங்க கரூர்ல வந்து எல்லாரும் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் உடனே இவர் அங்க சிங்கப்பூருக்கும் மலேசியா எங்கேயோ போய் அவர் ஜனநாயகன் படத்துக்கு டான்ஸ் ஆடினார்ல, அது மாதிரி நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரிசர்ச் பண்றப்ப அது குறிப்பா பாரதிதாசன் அவர்கள் ரிசர்ச் பண்றதுன்றது வந்து நம்ம பிரெயின்ல இருக்க செல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அதுல வந்து ஏஜிங், அதாவது வயசாகிறது இருக்கு இல்லையா, அது பத்தின ஒரு ரிசர்ச் பண்றாரு. சயின்டிபிக் ரிசர்ச்ல எப்பவுமே என்னன்னா நிறைய அட்வான்சஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு மெத்தட் செலக்ட் பண்ணி வச்சிருப்பேன், இந்த மெத்தட்ல நான் வந்து ரிசர்ச் பண்ண போறேன். பட் எவ்வளவு ஃபாஸ்டா நமக்கு அப்டேட்ஸ் இருக்குன்னா அதுக்கு அடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்த மெத்தடாலஜிஸ் வந்து அதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ்ல போகிறப்பதான் தெரியும். சோ என்னோட ரிசர்ச் பண்றதுக்கு நான் சூஸ் பண்ணதை விட ஒரு பெட்டரான மெத்தடாலஜி எப்படி இருக்கு இல்லன்றது எப்ப தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபரன்சஸ் போனா மட்டும்தான் தெரியும். அண்ட் இந்த ரிசர்ச் பண்றதுன்றது வந்து அங்க போய் கத்துக்கிறது மட்டும் கிடையாது, பிரசன்டேஷன்ஸ் இருக்கும், அங்க இருக்க ரிசர்ச் ஸ்காலர்ஸோட நமக்கான அந்த இன்டராக்ஷன் இருக்கிறப்ப ஹவு பெட்டர் டு டூ அவர் ரிசர்ச் அப்படின்றது அப்பதான் தெரியும். அதுக்காக தான் அந்த பையன் கான்ஃபரன்ஸ் போறானே தவிர்த்து ஊர் சுத்தி பாக்குறதுக்கோ பாட்டு போட்டுட்டு ஆடுறதுக்கும் அந்த பையன் போல. அப்ப அந்த பையனோட படிப்புக்கு அந்த ரிசர்ச்சை எவ்வளவு பெஸ்டா பண்றதுக்காக கான்ஃபரன்ஸுக்கு போறது, கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு சிம்பிள், இந்த கேள்வியெல்லாம் விடுங்க தோழர். அந்த பையனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோன்ற உறுதியை தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுத்துருச்சு. அங்க போய் அந்த பையன் ரிசர்ச்சை ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடுவுல உனக்கு ரிசர்ச்சுக்கு எல்லாம் நான் காசு கொடுக்க முடியாது, உன் ஃபீஸை மட்டும் தான் கட்டுவேன், அந்த ரிசர்ச் எப்படி கண்டினியூ பண்ணுவான்? இப்ப நாளைக்கு இன்னொரு மாணவர் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றாங்கன்னா அவங்களுக்கு பயம் வருமா வராதா? இன் அதர் வேர்ட்ஸ், காசு இல்லாத உனக்கு வெளிநாட்டு கல்வி எதுக்கு, அதுதானே வேற வேர்ட்ஸ்ல வருது. அதேதான். இப்ப ஒரு தலித் மாணவர் வந்தோட அறிவு பயணம் வந்து எவ்வளவு தூரம் இருக்கணும்ன்ற முடிவை வந்து இவங்களே எடுத்துக்கிறாங்க. உனக்கிட்ட காசு கிடையாது, நீ தலித் சமூகத்துக்கு சேர்ந்த ஒரு மாணவர், அப்படி இருக்கிற உனக்கு எதுக்கு நீ மலேசியால போய் படிக்கிற? சரி மலேசியா தான் போயிட்டா, ஆனா அங்கிருந்து உனக்கு அமெரிக்கா வரை போறதுக்கு கேக்குதா? அந்த கேள்வி தானே அது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏன் இன்கம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பொருளாதார நெருக்கடினால எந்த ஒரு மாணவரும், குறிப்பா இந்த பட்டியலினத்தையும் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து இந்த பொருளாதாரம் வந்து ஒரு பேரியரா இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து நம்ம வந்து படிப்படியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனோம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பயணிச்சது வந்து திராவிட சித்தாந்தம், இப்ப தாவேகா பயணிச்சுட்டு இருக்குது கம்ப்ளீட்லி ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி. இப்படிதான் யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரைபல் ஸ்டூடெண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கான இந்த ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் ஒன்று இருந்துச்சு, இருக்கு இப்பயும் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு வருஷத்துல என்ன பண்ணாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் மட்டும் அலோகேட் பண்ணாங்க பட்ஜெட்ல. அந்த பட்ஜெட்டை கம்மி பண்ணி 1 லட்சம் ரூபாய் மட்டும் அலோகேட் பண்ணாங்க. கேட்டா ஃபண்டு இல்ல, ஃபண்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வந்து அலோகேட் பண்றோம். அப்புறம் அடுத்த வருஷம் பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு இந்தியால இருக்கு. இது வந்து அந்த ஸ்கீம் டாக்குமெண்டேஷனுக்கே அதை விட அதிகம் செலவாகும். அதேதான். இப்ப அதுல என்ன பார்க்கணும்னா தோழர், இப்ப ஃபண்ட் இல்ல, ஆனா உங்க கவர்மெண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா ஒரு ட்ரைபல் ஸ்டூடெண்ட் ஒரு எஸ்டி ஸ்டூடெண்டோட படிப்புல கைய வைக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படின்ற ஒரு ஆணவம் இருக்குல்ல, அது ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு மட்டும்தான் வரும். அதேதான் இப்ப தாவேகா அரசாங்கமும் பண்ணிட்டு இருக்கு. இப்ப 36 லட்சம் வருஷம் per annum 36 lakhs per annum அப்படின்னு சொல்லி அந்த மாணவரை நீங்க நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சிட்டு எடுத்தோன்னே அவர் ரிசர்ச் நீங்க கை வைக்கிறீங்க. உனக்கெல்லாம் ரிசர்ச் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்ற கேள்வி தானே அது. நீ வாழ்றதுக்கு உன்னோட டியூஷன் ஃபீஸுக்கு உனக்கு சாப்பிடுறதுக்கு வேணா நான் காசு தரேன், ஆனா நீ ரிசர்ச் பண்றதுக்கு எல்லாம் காசு தரேன், ஏன்னா உனக்கு அந்த தகுதி இல்லைன்ற அர்த்தம் தானே இதுக்கு. எனக்கு வன்னிய அரசு அமைச்சர் எப்படி இத வந்து என்டோர்ஸ் பண்றாருன்னு தான் எனக்கு புரியல. தாவேகால போனதுக்கு அப்புறம் கொள்கை கம்ப்ளீட்டா இறக்கி வச்சுட்டு தான் தாவேகால போனாங்களா? இல்ல, நாம வந்து தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஹார்ஸ் ட்ரேடிங் வந்து நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லா கட்சியும். அப்ப விசி கார்டு இருந்தா அவங்க எதிர்பார்த்தது கொள்கையை வந்து நீங்க உங்க ஆபீஸ்லயே கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க தாவேகா ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லிதான் உள்ள போய் சேர்ந்தாங்களான்றது எனக்கு புரியல. அந்த பையன் கேட்கிறான், வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணேன், என்னோட உறவினர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் அவங்கள பார்த்தாங்க, அப்பெல்லாம் பண்ணிடுறோம்னு மட்டும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா மாணவர்கிட்ட போன் பண்ணி பேசுறதுக்கு என்ன குறைச்சல் அவங்களுக்கு? ஒரு போன் கால் தானே. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து அத்தனை பேர் கால் பண்ணி என்ன பிரச்சனை, நீ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியா, உனக்கு கரெக்டா ரிசிப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சியா, எப்போ உனக்கு வர வேண்டிய ஃபண்டு என்ன, இப்ப என்ன தேவைகள் இருக்குன்னு அத்தனை பேர் நம்ம போன் பண்ணி பேசிட்டு இருக்கோங்க. அரசாங்கத்துல இருந்து ஒரு போன் பண்ணி கேட்கறதுல என்ன பிரச்சனை அந்த அமைச்சர்? ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர், இப்ப அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட 12 மெயில் அனுப்பிச்சேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்ப கொடுக்குற எல்லா இன்டர்வியூஸ்லயும் டேட் வச்சு அவர் சொல்றாரு, எந்தெந்த டேட்ல என்னென்ன ஃபாலோ அப் பண்ண. ஒரு ஒழுங்கா அக்கௌண்டபிலிட்டியோட ஃபங்க்ஷன் ஆகிற அரசாங்கம் என்ன பண்ணிருக்கும்? ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கும்.
ஒண்ணு இன் ப்ராக்ரஸ்ன்னு மெயில் பண்ணிருக்கணும். இல்ல உங்களுக்கு நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணல, இந்த பில் எல்லாம் சப்மிட் பண்ணல, இந்த டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு டெஃபிஷியன்சி மெமோவாது மெயில் அனுப்பிச்சிடும். அது எந்த ஒரு மெயிலுமே அனுப்பல. கம்ப்ளீட்டா யாரோ ஒரு இறந்து போன டெட் பர்சனுக்கு மெயில் பண்ற மாதிரி அந்த பையனும் மெயில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸே இல்ல. ரெஸ்பான்ஸ் இல்லாதப்ப அந்த மாணவருக்கு வந்து பயம் வருமா வராது? சரி, அந்த மாணவருக்கு தான் நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. யூனிவர்சிட்டில இருந்து மெயில் வருது, அந்த என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர் போறான். அந்த என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர்ல அந்த மாணவரோட கைடு, ஒரு சீனியர் ப்ரொஃபசர், அவங்களோட பர்சனல் டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. எந்த குவெரியா இருந்தாலும், எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அந்த ப்ரொஃபசருக்கு ஒரு மெயில் போகல. அப்ப ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? அப்ப ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் மேல நம்பிக்கை எப்படி வரும்? அப்ப இந்த ஸ்காலர்ஷிப்போட நாளைக்கு நீங்களும் நாளும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணி போறோம்னா அந்த யூனிவர்சிட்டி யோசிக்கும்ல. பாரதிதாசன் ஒரு மாணவரோட ப்ரொஃபசர் மெயில் பண்ணா கூட அந்த கவர்மெண்ட் ரிப்ளை பண்ண மாட்டேங்குது. அப்ப எந்த நம்பிக்கையில இவங்களை வந்து நம்ம வந்து கோர்ஸுக்கு எடுத்துக்கலாம், பிஹெச்டிக்கோ போஸ்ட் டாக்டர் ஃபெலோஷிப்புக்கோ எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கே வரும்ல. தாவேக அரசாங்கத்தோட என்ன கோல், குறிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்காலர்ஷிப் நடக்கக்கூடாது. அதை எப்படி இந்த மாதிரி அந்த கிரெடிபிலிட்டியை வந்து கேள்விக்கு உள்ளாக்கி எந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸும் இந்த ஸ்காலர்ஷிப்பை அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கா இல்லையாது? சும்மா சொல்லிக்கிறாங்க 131 கோடி நாங்க அலோகேட் பண்ணிருக்கோம், 360 மாணவர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க. அலோகேட் பண்ணதை நீங்க கொடுத்தாதானே யூஸ். நீங்க ஒரு பிரசிடென்சி செட் பண்றீங்க தட் செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து காசு கொடுக்க மாட்டீங்க. யூரோப்புக்கு வந்து விசா கிடைக்காம இருக்கிற மாணவர்கள் 300 மாணவர்கள் கிட்ட இருக்காங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இதை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இட்ஸ் பிகமிங் அ நியூஸ்ல. அப்ப எந்த தைரியத்துல அந்த யூனிவர்சிட்டிஸ் சரி தமிழ்நாடு வந்து அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு உயர்கல்வி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த மாணவர் சேர்க்கணும்னா இந்த ஸ்காலர்ஷிப் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணுமா வரக்கூடாது? நம்பிக்கை வந்தாதானே அந்த அட்மிஷன் கொடுப்பாங்க. அப்ப அந்த நம்பிக்கை தன்மையை வந்து நீங்க கேள்விக்கு உள்ளாக்குறப்ப எப்படி யூனிவர்சிட்டிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்ற அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கூட மினிஸ்டருக்கு இல்லையா? டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ்க்கு இல்லைன்னு விட்டுரு. ஒரு மினிஸ்டருக்கு சமூக நீதி தான் தன்னோட உயிர் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சமூக நீதின்னு பேசுற ஒரு மினிஸ்டருக்கு இது புரியாதா? இது வந்து பாரதிதாசன் மாணவரோட நிக்க போறது கிடையாதுல்ல. தலித் சமூகத்தை சார்ந்த எல்லா மாணவர்களுக்கும் இது வந்து ஃபியூச்சரை வந்து பாதிக்குதுல்ல. இதை யோசிக்க மாட்டாங்களா? விசிக கட்சிக்கு தானே சோஷியல் ஜஸ்டிஸோட ப்ரொடெக்டர்ன்ற மாதிரி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பத்தி யோசிக்க மாட்டாங்களா அவங்க அப்படின்ற இந்த கேள்விகள்லாம் யார் அவங்க கிட்ட போய் கேட்பாங்கன்றதே எனக்கு புரியுது. திமுக ஆட்சியில தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த பையன் பில்லு அனுப்புனது ஏப்ரல் மாசம் அனுப்புனாரு. நீ காசு கொடுக்காம வச்சுட்டு பழியை இப்ப இவங்க பேர்ல எழுதுறியா அப்படின்ற மாதிரியும் ஒரு, அதாவது இந்த ஃபண்டிங்கு இது வருஷம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்ச நமக்கு இது ஓகே. ஆனா அவர் தான் ஏப்ரல்லே பில் அனுப்பிட்டார்ல, நீ தானே கிளியர் பண்ணாம வச்ச, இப்ப பழி எழுதுறதுக்காக இதை கொண்டு வரியா அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பில்ல கிளியர் பண்ணது திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சு. இது வரைக்கும் அந்த மாணவருக்கு கிட்டத்தட்ட 48 lakhs போயிருக்குன்னா 48 lakhsம் போனது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வந்து அவருக்கு வந்து அலோகேட் பண்ணி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணது தானே தவிர்த்து தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அந்த ரிசர்ச்சுக்கான காசு இருக்குல்ல, அந்த ரிசர்ச்சுக்கான காசை நான் கொடுக்க மாட்டேன்னு நிக்கிறாங்க. லிவிங் எக்ஸ்பென்சஸுமே வந்து 6 மாசத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. மிச்சம் 6 மாசத்துக்கு எப்ப கொடுப்பீங்க? அப்ப இப்ப நீங்க 6 மாசத்துக்கு கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் 6 மாசத்துக்கு வந்து இவ்வளோக்கெல்லாம் நீ செலவு பண்ண வேண்டாம், உன் தகுதிக்கு ஏத்தாப்புல நீ போய் ஒரு குடிசையில இரு, உன் தகுதிக்கு ஏத்தாப்புல நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து பாதி சாப்பாடு சாப்பிட்டு பட்னியாரு, அது போதும், அதான் உன் தகுதின்னு சொல்லிட்டு காசு கொடுக்கலன்னு என்ன பண்ணுவோம்? தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 1 ரூபா கூட அந்த மாணவருக்கு கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப மத்தவங்களை பார்த்து நீங்க எப்படி கேள்வி கேட்க முடியும்? இன்னைக்கு அமைச்சர் அசம்பிளியில அந்த வரிசையா பட்டியலை வாசிக்கிறார். இந்த தேதியில வந்து அவங்க ஆட்சியில வந்ததுக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண மாதிரி. அப்ப தெளிவா கோவிச்செழியன் எம்எல்ஏ அவர்கள் வந்து சொல்றாங்க, இது எல்லாமே டிஎம்கே ஆட்சியில கொடுத்ததே தவிர்த்து தாவேக அரசாங்கம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்ப இந்த ஒரு நரேட்டிவ் செட் பண்றாரு. மாணவரோட தப்புனாலதான் வந்து ஃபண்ட் வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்கோம் அப்படின்ட்டு. ஒரு மாணவரை வந்து நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு கைதி மாதிரி ட்ரீட் பண்றது எந்த விதத்துல? யூஆர் வேஸ்டிங் ஹிஸ் டைம், வேல்யூபிள் டைம். அந்த பையன் 4 வருஷம் வேண்டாம், நான் 3 வருஷத்துலயே நான் முடிச்சுட்டு வரேன்னு சொன்ன பையனோட ஒவ்வொரு மணி நேரமும் அவ்வளவு முக்கியமான விஷயம் ரிசர்ச்ல. அதை வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்றது, அதுவும் அந்த மாணவருக்கு வந்து இவ்வளவு மன உளைச்சலை கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தோழர். என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.